முயல் கறி ரெடி ஆயிடுத்து. இன்னைக்கு ஒரு சாத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பவர் ஹவுஸை இன்னைக்கு புழகிறோம். எங்கே காணோம்? நமக்கெல்லாம் வராதா? ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிட்டு போற அடிச்சு போச்சு. இன்னைக்கு புதுசா முயலை பிடிக்கிறோம் கடையில் போட்டு வறுக்கிறோம். என்ன மாமா, இன்னைக்கு முயலை பிடிக்க கடிக்கிறோம். வா போலாம். முயலை பிடிக்க போறோம் மாமா. இது உள்ளதான் ஒரு முயலை பார்த்தேன். நான் அந்த பக்கம் வந்தா பிடிச்சிக்கிறேன். நீ அவர் அந்த பக்கம் வந்தா பிடிச்சிக்குவாரு. தேடு. முயலை வேகமாக ஓடுமாண்ணா? முயலை என்ன வேகம் ஓடுது? பாம்பா? அது முயலையா? இல்ல பாம்பு பண்றான். நானே பயந்து போயினுக்கிறேன். தெரியுதா உனக்கு? தெரியல மாம்சா. மாமா ஓ தெரிஞ்சு போறியா? தெரியுதா? அப்படியே வா. முயலா அது? முயலை பயந்து போயினுக்கிறேன். உடம்பு போல இருக்குது. உடம்புலாம் பிடிச்சா போலீஸ் நம்மள பிடிச்சிடும். செருப்பு வேற போடாம வந்துட்டேன். நான் தீ தானே செருப்பு போட்டுக்கிறேன். உள்ள போனேன். அதோ இருக்குதுப்பா முயல. முடியா வலைய கையில வச்சுன்னு கையால பிடிக்கிற பத்தியா முயலா? வலையில மாட்டவா? அப்படிதான் பிடிக்கிறான். வலை இப்படிதான் வலை போட்டு பிடிப்பாங்களா? அது வந்து இப்படி இருந்தா கம்பி வலைக்கு எப்படி தெரியல. நீங்க காமிங்களா? கையால பிடிக்கும். எங்கடா இது? ஒருத்தன் நானே தைரியமா புள்ள போறேன் பயமுறுத்துறாயா? பயமா இருக்குதா? பிடிப்பா புடுறா மச்சான், நீ புடுறா. ஐயோ எனக்கு பாம்பு இருக்கும் பயமா இருக்குடா சாமி. என்ன உள்ள போன்னு தூக்க ஓடுற போதா? பிடிச்சிட்டா. நான் ஒரு முயல் பிடிச்சிட்டான். சூப்பரா முயல் பிடிச்சிட்டான். சூத்துல புழுக்க ஒட்டுக்கா ஓட்டிக்கிறியா? என்ன முயல் துடிக்குது? வா அடுத்த முயல் புடியா. பிடிச்சயா? ரெண்டாவது முயலையும் நான் தான் பிடிச்சேன். இன்னைக்கு ஒரு சாத்துறோம் இதை வச்சு. எங்களுக்கு வேட்டதான் இல்லைங்க. முயல் வேட்டதான் சாப்பிட்டு நல்லா குஷ்டு கும்மால் அடிக்க போறான். அடிக்கலாம். முயலை வருது. இன்னைக்கு ஒரு சாத்துறோம். நீ செம வேட்டதான் எங்களுக்கு. மாமா சோறை வடிச்சுட்டா. இப்போ கறியை வெட்டினா ஆகிட்டா தின்ன வேண்டித்தான். ஆமா சரக்கு வாங்க ஆள் போயிருக்கு. உனக்கு என்ன சரக்கு வேணும்? காஸ்ட்லியான சரக்கா? கண்டிப்பாக உனக்கு காஸ்ட்லியாக எவ்வளோ செலவானாலும் 105 ரூபா வாங்கி வந்துடுறான். 105? கூலிங்கா பீரு இப்போதான் சொன்னேன். நம்ம ரேஞ்சுக்கு அதுவே காஸ்ட்லியா? நான் என்ன உனக்கு இரவு பகல் வாங்கி சொல்லிட்டா? இரவு பகலா? அது என்ன இரவு பகல? ஆமாம் நீ குடிச்சதே கிடையாது. தெரியல மச்சாயா. இரவு பகல் வாங்கி வர சொல்கிறேன். அப்படின்னா என்னது? அப்படின்னா வந்து பகல் ஆட்டம் இரவு தூக்கம். சரக்கு போடல தூக்கம் தான். ஆமாம் நம்ம பகல் ஆட்டம் போடுறான், நைட்டில் தூங்கிடுறோம். அதனால இரவு பகலே வாங்கி வரோம். சரி இரவு பகல் ஒன்று அதெல்லாம் ஒரு இது பவர் ஹவுஸ். இந்த கறியெல்லாம் வெட்டான். கறி வந்து ஏன் தெரியுமா நான் வெட்டுறது கிடையாது. கறியை வெட்டலாம் சாப்பிட முடியாது, நிறையா கவுச்சு அடிக்குது. அதனால வெட்டுறதெல்லாம் நீ பார்த்துக்க, சாப்பிட்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் ஏன் மற்ற நேரில் வெட்டியிருந்தா பரவாயில்ல. உச்சி வெயிலில் கூட்டாந்து வெங்காயத்தை வெட்ட விட்டாங்க. பா கண்ட எத்தந்து ஜலம் ஊற்றுது. எவ்வளோ வேர்க்குது. வெயிலில் உட்காந்து வெங்காயம் வெட்டுறதுக்கே இதுக்கே 2 பாட்டு எக்ஸ்ட்ரா குடிக்கணும் போல இது. ஏய் மாமாய் எங்கே போனா? என்னை மட்டும் வெயிலில் உட்கார விட்டு எங்கேயோ ஓட்டான் அவன் மட்டும். சீக்கிரம் வா.
போதும் இந்த சமையலுக்கு அரை அரையாக வெட்டணும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்ண்ணா மாமிச்சா டிஷோம் எப்படியா அடுப்பு பிடிச்சிக்கிச்சா ஏரிதான் பார்ப்போம் அவங்க தான் ஏறி சொல்கிறாரு அது ஏறி வைக்கிறீங்க எப்படி மாமிச்சா போட்ட உடனே பிடிச்சிக்கிச்சு பார்த்தியா மச்சானோட பவர் கையில் இருக்குது உனக்கு தெரியும். வானில் வச்சுக்கலாம். சுத்தமான ஆயில் பாம் ஆயில் எப்படி மாமா சமையா அப்படி பட்டை கிராம்பு சோம்பு ஊம்பு என்ன காஞ்சித்த மிளகா போட்டுறா மிளகா மிளகா பச்சை மிளகா போட்டாச்சு கருவேப்பிலை மாமா போட்ட வெங்காயம் போட்ட ஒக்காளி அப்படி மாமிச்சா நசுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆமா மிக்சி இல்லை கரண்ட் இல்லை கையாலே நசுக்கணும் வெட்டி தண்ணி ஊற்றி அழைச்சாச்சு இப்போ கடாயில் போட்டு வதக்கலாம். ஆமா எல்லாம் வதக்கு அதுதான் நுணுக்கின தூள் உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா பர மசாலா எல்லா மசாலாவும் இருக்குது. 12 வகையான மசாலா எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கலாம். ஆமாம் எல்லா பொடியும் இருக்குது. கூட மூக்கு பொடியும் போட்டுக்கலாம். ஆமாம் நல்லா கிண்டியும் இருக்கும். முயல் கறி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கிழிஞ்ச வாழை இலையில சோத்தை கொட்டி சரக்கை வச்சு ஒரு சாத்துறோம். என்னத்துல சாப்பிடலாமா? ஓகே. ஓ சோத்தை கவுத்தியா? அப்படிதான் அதுதான் ஆமா அண்ணனுக்கு சோத்தை நல்லா கொட்டு. அப்படிதான் காமி நான் என்னடா கொட்டவா? நானே கொட்டிக்கிறேன். நீயே கொட்டிக்கிறியா? இன்னும் எனக்கு சோறு போடாம போறா? போடு போடு அப்படிதான் போடு 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 போடு. ஓ ஓ மாமா என்ன 2 பேருக்கு சோறு வச்சு எனக்கு சோறு வைக்காம விட்டா? நீட்டாக மாத்திரம் போர் நீட்டாக கொட்டி வச்சுக்கிறேன் பத்தலன்றா எனக்கு என்ன இது சோறு ஈத்து வச்சுக்காங்க. கடை கடை கேட்டு வாங்கி வச்சுக்கலாம். கடன் கேட்டுவா நான் அடுத்த வாரம் தந்துடுறேண்ணா. அடுத்த வாரம் கொடுத்துட்றேண்ணா. சரிண்ணா சரி அக்கா சோறு வாங்கிட்டியா? அண்ணன் சேர்த்தே கொடுத்துட்டாரு. நான் வட்டிலாம் எதிர்பார்க்கக்கூடாதுண்ணா. அதெல்லாம் ஆமாம் போடு போடு அண்ணனுக்கு நிறையா கறி போடுண்ணா. அம்மாலன்ட்டா நிலத்தில் வேலை செய்கிறான்னு வேற சொல்லிட்டா கேளாமல் போடுற போரு. முயல் கறி ரெடி ஆயிடுத்து. இன்னைக்கு ஒரு சாத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பவர் ஹவுஸை இன்னைக்கு புழகிறோம். எங்கே காணோம்? நமக்கெல்லாம் வராதா? சாப்பிடுங்க பசி எடுக்குது. எம்ம நேரம் தான் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுப்பாங்கன்னு சுடுது. மாமா என்ன எங்களுக்கு சோறு போட்டு நீ உட்காந்துக்கிறா? வா வந்து உட்காருவா. நீ வா வரையா வந்து உட்காரு விடா. நீ இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன். முயல் கறி சூப்பர் சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கு காரம் தெரியுது? காரமே இல்லைங்க. டேஸ்ட்
அது தேன் மாதிரி இனிக்குதுண்ணா. வறுத்த முயல் கறியை இன்னைக்கு எல்லாரும் திருப்தியா சந்தோஷமா சாப்பிட்டாச்சு. அண்ணன் நிலத்துல ஊந்துட்டு வந்துக்கிறாரு, அதனால இன்னைக்கு அண்ணனுக்கு திருப்தியா சாப்பாடு போட்டாச்சு. என்ன மாமா? அட பைத்தியக்காரா, ஆ அண்ணன் ஊந்துட்டு வரலடா. ஆ அண்ணன் விவசாயி வந்து ஊதிட்டு, அதாவது டிராக்டர்ல வந்து ஊந்துட்டு வந்துக்கிறாரா? அண்ணன் ஊந்துட்டு வந்துக்கிறாரு. டேய் என்ன ஊதிட்டு ஊந்துட்டு சரி விடு, சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. அண்ணன் ஊந்துட்டு வந்துக்கிறாரு, எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு வீட்டுக்கு போறான். சந்தோஷம். சந்தோஷமா சாப்பிடுங்க எல்லாரும் முயல் கறியா.